இன்னைக்கு இன்றைக்கு பேப்பர்ல, அதாவது இன்னைக்கு February 26, இன்றைய செய்தித்தாள்ல ஒரு முக்கியமான செய்தி ஒண்ணு. என்ன அப்படின்னு சொன்னா, ராவி நதி நீர், அதுல அந்த நதி நீர் வந்து பாகிஸ்தானுக்கு போயிட்டே இருந்தது. இந்தியா என்ன பண்ணுச்சு அப்படின்னு சொன்னா, ஒரு தடுப்பணை 2018 ஆரம்பிச்சு இப்ப முடிச்சிருக்கு. ஸோ இனிமேல் அது அந்த நீர் வந்து பாகிஸ்தானுக்குள்ள போகாம இந்தியாவோ அதை பயன்படுத்த போகுது. ஜம்மு காஷ்மீர்ல நிறைய ஹெக்டேர் நிலங்கள் அதனால பயன்பெற போகுது செய்தி இன்னைக்கு வெளியாகு. அது என்ன, அந்த தண்ணீரை வந்து நம்ம அங்க அனுப்பாம எப்படி இருக்க முடியும்? நம்ம இந்த பஞ்சாப் என்பது 5 நதிகள் பாயக்கூடிய ஒரு இடம் அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து நல்லாவே தெரியும். இன்னும் சொல்ல போனா, வரலாற்றுல ஹரப்பா நாகரிகம் பத்தி படிக்கும் போது சப்த சிந்து அப்படிம்பாங்க. அதாவது 7 நதிகள். அதாவது இப்ப நீங்க 5ன்னு சொல்லும் போது சட்லேஜ், பியாஜ், ராவி, சேனாப், ஜீலம் அப்படின்னு நம்ம இந்த 5 சொல்லுவோம். ஸோ இன்னும் 2 நதி அப்ப சிந்து, சரஸ்வதி. இந்த சரஸ்வதிங்கிற நதி இருக்கோ இல்லையோ, எல்லா இடத்துலயும் அப்படி ஒரு கற்பனை நதியை உருவாக்கி வச்சுருவாங்க. ஆனா நம்ம வந்து இந்த 5 நதிகள் பாயக்கூடியதுன்னு சொல்லி நம்ம வந்து அதை பஞ்சாப் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம். நம்ம சப்த சிந்துன்னு சொல்லுவோம். இந்த 7 நதிகளை சொன்னாங்க. இதுல இந்த ராவிங்கிறது இந்தியா பாகிஸ்தான் பார்டர் ஒட்டி போகக்கூடிய ஒண்ணு. ஏன்னா அதுலதான் நம்ம சரி, அதை எப்படி நம்ம தடுக்கலாம் இந்த நதியை அப்படின்னா, அது சட்டப்படி நமக்கு தான் அப்படி 1960 சிந்து நதி நீரை பயன்படுத்துவது பற்றிய ஒரு ஒப்பந்தம் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில ஒரு ஒப்பந்தம் நடக்குது. அந்த ஒப்பந்தத்துப்படி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இதை 6 நதிகள், அதான் ஒண்ணு வந்து சரஸ்வதி இருக்கா இல்லையா தெரியாது நமக்கு. ஓகே, 6 நதிகளை 3 பிரிக்கிறாங்க. அதாவது கிழக்கு பகுதியில ஓடக்கூடிய, 2 நாட்டுக்கும் கிழக்கு பகுதியில் ஓடக்கூடிய இந்த ராவி, பியாஸ், சட்லஜ், இந்த 3ஐயும் இந்தியாவுக்கு சொந்தமான நதிகள் என்று, இந்த நதி நீரை முழுமையா இந்தியா பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்றது. அந்த மேற்கு பகுதியில, அதாவது மேற்கு நதிகள்னு சொல்லக்கூடிய சிந்து, ஜீலம், சேனாப், இந்த 3ஐயும் முழுமையாக பாகிஸ்தான் அந்த நதி நீரை பயன்படுத்திக் கொள்வது அப்படின்னு முடிவெடுத்தாங்க. அந்த 1960 நதிநீர் ஒப்பந்தத்துப்படிதான் இப்ப இந்த தடுப்பணை கட்டப்பட்டு அந்த தடுப்பணை மூலமாக கிடைக்கக்கூடிய நீரை முழுமையாக நாம பயன்படுத்திக்க போறோங்கிற செய்தி வந்து வந்திருக்கு. ஒரு நதிநீர் ஆணையம் அமைக்கப்பட்டு 2 நாடுகளும் தங்களுடைய பிரதிநிதிகளை ஆணையர்களாக அதுல இருக்காங்க. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, உலகத்திலேயே மோஸ்ட் சக்சஸ்ஃபுல் அக்ரிமெண்ட்ங்கிறாங்க. நதி நீருக்காக போடப்பட்ட ஒப்பந்தங்கள்லயே உலகத்திலேயே பெரிய அளவுல ஒரு வெற்றியோட இருக்கக்கூடியது இது. ஏன்னா பல்வேறு ஒப்பந்தங்கள் பல நாடுகள தோல்வி அடைஞ்சிருக்கு அப்படிங்க. இது வந்து இத்தனைக்கும் இந்தியா பாகிஸ்தானுக்கு இடையில ஏராளமான பிரச்சனைகள் இருக்கு. ஆனா இந்த நதிநீர் உடன்பாடு எந்த பிரச்சனையும் இல்லாம நல்லா போயிட்டு இருக்கு. தி பெஸ்ட் இன் தி வேர்ல்ட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுல ஒரு பகுதி அந்த உடன்பாட்டின் அடிப்படையில தான் நாமளும் ராவி நதி நீரை முழுமையாக பயன்படுத்துவது அப்படிங்கிற இடத்துக்கு இப்ப நம்ம வந்து போயிருக்கோம் நம்ம. ஓகே.